ஃப்ரெண்ட்ஸ், வாய்க்கு ருசியாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ பேபி பொட்டேட்டோவில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். செஞ்ச உடனே காலி ஆகிடும். வாங்க என்னோடய செய்முறையை பார்க்கலாம். நான் 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோவை குக்கரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணணும். குக்கரில் வாஷ் பண்ணி எடுத்த பொட்டேட்டோவில் ஒரு சொம்பு தண்ணியே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பையும் அதோடு சேர்த்துட்டு மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சு 1 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் நீக்கி ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறத 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் 1 துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 5 பல்லு பூண்டு அதோடு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் அதோடு சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயத்தை 1 கைப்பிடி தோல் நீக்கி அதோடு சேர்த்துக்குங்க. பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் குறைன்னு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானலில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதோடு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளையை அதோடு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்குங்க. நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து வதக்கி விடுங்க. நம்ம உருளைக்கிழங்குல ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் உப்பையும் இதோடு சேர்த்துக்குங்க. கிரேவியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம வதக்கும் போதே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை அதோடு சேர்த்து பரட்டி விட வேண்டியது தான். உருளைக்கிழங்கோடு அந்த கிரேவி மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பரட்டி விடுங்க. இப்போ மூடியை போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. 10 நிமிஷம் ஆனதும் மூடியை திறந்து திரும்பியும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிரேவியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பரட்டி விடுங்க. அவ்வளோதான், வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதுக்கு பேபி பொட்டேட்டோ ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை தயிர் சாதத்தோடு லெமன் சாதத்தோடு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.